நீங்கள் ஏன் எப்போதும் டயர்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க தெரியுமா? மன அழுத்தம் வர காரணம் இந்த 7 பழக்கங்கள் தான். நம்பர் 1, நோ சன்லைட். சூரிய ஒளி இல்லாததால் நம் உடம்பில் விட்டமின் டி குறையுது, மனசோர்வு, சோகம் ஏற்படுகிறது, சுறுசுறுப்பு குறையுது. இதுவே ஸ்ட்ரெஸ்க்கு ஒரு பெரிய காரணம். நம்பர் 2, நோ எக்ஸசைஸ். உடற்பயிற்சி செய்யாவிட்டால் உடலில் தேங்கியிருக்கும் ஸ்ட்ரெஸ் வெளியே போகாது, உடலும் மனதும் சோர்வாகும். நம்பர் 3, கார்பேஜ் ஃபுட், ஜங்க், ஃபாஸ்ட் ஃபுட். இந்த உணவுகள் மூளை சரியாக வேலை செய்ய விடாது, உடல் சோர்வை அதிகரிக்கும், மனநிலையை பாதிக்கும், ஸ்ட்ரெஸ் ஐ தூண்டும். ப்ரொக்ராஸ்டினேஷன், வேலையை தள்ளிப் போடுவது. இன்றே செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளினால் வேலை மலை போல தோன்றும். பயம் பிளஸ் பதட்டம் அதிகரிக்கும். நம்பர் 4, பூர் ஸ்லீப் ஹேபிட்ஸ். மோசமான தூக்க பழக்கம். சரியான தூக்கமில்லாததால் மன அமைதி குறையும், கோபம், பதட்டம் அதிகரிக்கும், ஸ்ட்ரெஸ் நாளுக்கு நாள் கூடும். நம்பர் 5, பேட் டைம் மேனேஜ்மெண்ட். நேர மேலாண்மை இல்லாமை. நேரத்தை சரியாக பயன்படுத்தாததால் அவசரம், குழப்பம், தவறுகள் ஏற்படுகிறது. நம்பர் 6, பேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் யோர் செல்ஃப். நம்மை நாமே சரியாக கையாளாதது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால், ஒழுக்கமில்லாமல் இருந்தால், சுய பராமரிப்பு குறைவாக இருந்தால் ஸ்ட்ரெஸ் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிடும். அதனால் நீங்க தினமும் செய்ய வேண்டிய ஸ்ட்ரெஸ் ரிடியூசிங் ஆக்டிவிட்டீஸ், மன அழுத்தம் குறைக்கும் செயல்களை பார்ப்போம். தினமும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி, தியானம், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி, சூரிய ஒளியில் சில நிமிடம் பிடித்த இசை கேட்பது, போன், சமூக வலைதளங்களை குறைப்பது, போதுமான தூக்கம், குடும்பம், நண்பர்களுடன் பேசுவது, இயற்கை கூட நேரம் செலவழிப்பது, படம் வரைதல், குறிப்புகள், தினமும் எழுதுதல், நடனம் ஆடுதல், புத்தக வாசிப்பு. இன்றே ஒரு சிறிய நல்ல பழக்கத்தை தொடங்குங்கள். அதுவே ஸ்ட்ரெஸ்க்கு சிறந்த மருந்து.